ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு வந்தேன். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா saree vlog தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ விதமான saree எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ சாரீலாம் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாமா? மேடமோட ஹேர் பேண்ட் அது பின்னாடி என் தலைக்கு மேலே இருக்கிறது. நேற்றுக்கு தான் சரவணா ஸ்டோரில் வாங்கினாங்க. அங்கே வந்து என்னோடய இன்னர் வேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டேன், ஒரு சைடாக வச்சுட்டேன் வீட்டில். அதை அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சில்க் காட்டன், கல்யாணி காட்டன், அந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் பட்டு புடவை. அதில் 2-3 புடவை காட்டன் சாரியும் மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த ஆரஞ்சு கலர் சாரீ பார்த்திங்கன்னா, அது நான் பெரிய பொண்ணானப்போ எங்கள் அம்மா எனக்காக எடுத்தது. அதுக்கும் மேலே ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் சாரீ பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அம்மாவோட வீடு வந்து கிரகப்பிரவேசத்துக்காக நாங்கள் எடுத்தது அந்த சாரியும். ஸோ வந்து ஒரே கலர் அப்படின்னும் பொழுது வந்து நான் கேட்டேன் அம்மாக்கிட்ட. அதோடய டிசைன்ஸ் அழகாக இருந்தது. அந்த ப்ளூ கலர், அந்த ஆரஞ்சு அதான் அது ஒரு மாதிரியான பட்டு. கீழே இருக்கிறது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. மேலே இருக்க ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா, அந்த ப்ளூ கலர் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டையை அடித்து காது குத்துனப்போ எடுத்தது. அந்த பிங்க் கலர் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் மேரேஜ்க்காக எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தா. அந்த க்ரீன் கலர் வந்து நாங்கள் என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் நானும் வந்து ஒரே மாதிரி எங்கள் அக்கா பையன் ரிசப்ஷன் கட்டுறதுக்காக நாங்கள் அந்த க்ரீன் கலர் சாரீ எடுத்தோம். இது ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் 3 பேரும் ஒன்றா கட்டலாம் அப்படின்னு தான். அது கட்டுறதுக்கு முன்னாடியே கண்ணார் பட்டுருச்சு. ஸோ வந்து அதனால் அந்த சாரீ அப்படியே ஒதுக்கப்பட்டது. இந்த பிங்க் வந்து எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்தாங்க. போன பர்த்டேக்கு 2022 பர்த்டேக்கு அந்த பிங்க் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் இன்னும் வேர் பண்ணவே இல்லை. இந்த ஒயிட்டும் பிங்க்கும் போன 2023 வந்த பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தது. இது நான் வேர் பண்ணிட்டேன். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ஒயிட் வித் பிங்க்கில். இந்த கீழே இருக்க ஃபுல் பிங்க் வந்து நான் இன்னும் போடவே இல்லை. இந்த எல்லோ கலர் சாரீ பார்த்திங்கன்னா நான் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அப்போ அம்மா எனக்கு காலையில் வீட்டிலேருந்து கட்டிட்டு வர்றதுக்காக எடுத்து கொடுத்தாங்க. இது தவிர்த்து எனக்கு வரிசையில் வைக்கிறதுக்காக வந்து ஒரு 15,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க அம்மா எனக்கு. அது அம்மா வீட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ரொம்ப பழசாயிட்டு அத்தையோட சாரீ இதெல்லாம் அத்தையோட சாரீ ஞாபகமாக வச்சுருக்கேன் நான். அதுக்கும் மேலே இருக்க ஒரு பிளாக் கலர் சாரீ பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் பெரிய அண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் பெரிய அண்ணி தான் எனக்கு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி தருவாங்க. எனக்கு சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க தான் நிறைய சாரீஸ் எடுத்து தருவாங்க. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அண்ணி இல்லை, அம்மாவாக இருப்பாங்க எப்பயுமே அவங்க. எங்கள் அம்மாவுக்கும் மேலேன்னும் சொல்லுவேன் நான் எங்கள் அண்ணியை. இதெல்லாம் மேலே இருக்க 2 ப்ரௌன் கலர் சாரியும் எங்கள் ஒன்று விட்ட அண்ணியும் அக்காவும் எடுத்து கொடுத்தாங்க, பெரியம்மா பொண்ணு. அந்த ப்ளூ கலர் எங்கள் அத்தை பொண்ணு. இந்த சாண்டில் கலர் சாரிக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு இஷ்யூஸ் கிளம்பும். ஸோ அது அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க தான் எனக்கு அந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்க. அகைன் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் சாரீ என்னோடய செகண்ட் சிஸ்டர் மேரேஜ் அப்போ எடுத்தது. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் கட்டி. அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கட்டவே இல்லை அந்த சாரியை. ரொம்ப அழகாக இருக்கும். மல்டி கலர் பாலும் பழமும் சாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த சாரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் காட்டன் சாரீ தான். இந்த மிக்சடு காட்டன் சாரீ அதுக்கு கீழே இருக்கிறது. அதுக்கும் கீழே இருக்கிறது இந்த எல்லோ கலர் நெட்டட் சாரீ. இது வந்து ஒரு 3 பொங்கலுக்கு முன்னாடி என்னோடய தம்பி எடுத்து கொடுத்தது அந்த சாரீ. ஸோ வந்து அதனால் ஞாபகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பேர் சொல்லக்கூடாதவங்க எடுத்து கொடுத்தாங்க. இப்போதைக்கு அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் காரணமாக தான் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் வந்து ரொம்ப பழைய சாரீஸு சும்மா வீட்டுக்கு கட்டுறதுக்காக அந்த சைடில் வச்சுருக்கேன். சாரீ வைக்க இடமே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு சேலை. மேலே இருக்க 2 சேலை மட்டும் அது என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்தில் கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிக்காதவங்க கொடுத்த சேலை, அதனால் ஒதுக்கி வச்சுருக்கேன். அது யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே ஒரு பட்டு புடவை இருக்குது. அது எங்கள் அத்தையோடது. அவங்க ஞாபகமாக நான் வச்சுருக்கேன். எங்கேயாவது கல்யாணம் அப்படி ஏதாவது போனால் வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வச்சுக்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண சேலை
ரொம்ப ஸ்பெஷல் இது. என்னோடய கல்யாண சேலை ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்புறமா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த க்ரீன் கலர் என்னோடய கல்யாண சேலை. அதுக்கு கீழே இருக்க இந்த பிங்க் கலர் வந்து என்னோடய சீமந்த புடவை. இது 2த்துக்குமே வந்து கடைசியாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இருக்க சாரீ எல்லோ கலர் சாரீ வந்து எங்கள் அண்ணா கல்யாணத்தில், பெரிய அண்ணா கல்யாணத்தில் நாத்தனார் சீர் கொடுக்கறதுக்காக எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நான் நிறைய டைம் அந்த எல்லோ சாரீ கட்டிட்டேன். எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். மங்களகரமான எல்லோ. இது வந்து சேலம் பட்டு. இதுக்கப்புறம் இருக்கிறது இது 2மே எடுத்து கொடுத்தவங்க சொல்லக்கூடாத இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்லலை. இந்த ஆஷ் கலர் வித் மெரூன் வந்து நாங்கள் எடுத்தோம். அதுக்கு கீழே இருக்க புடவை எல்லாமே நாங்கள் தான் எடுத்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்த சாரீஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டார்க்கு வாடாமல்லி கலர் சாரீலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழசாயிட்டு, ஆனால் ஒரு ஞாபகமாக வச்சுருக்கேன். எங்கள் அத்தை புடவை அது. அதுவும் அவங்க ஞாபகமாக என்னோடய பர்த்டேக்கு வேர் பண்ணிக்கிட்டேன் நான் அந்த புடவைய. இதெல்லாம் வண்டுவோட வெளியே போடுற ட்ரெஸ்ஸு. அவள் கச்சா முச்சா பண்ணி வைப்பாள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட ஆபரணங்கள். அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு லாக்கரில் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் லாக்கரில் வைக்க மாட்டேன். திருடன் வந்து லாக்கரை தான் உடைப்பான். இப்படியே மேலே அனாமத்தா வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் கையை வைக்க மாட்டாங்க. அதனால் நான் மேலே தான் வச்சுருப்பேன். ஸோ வந்து இந்த லாக்கர் பார்த்திங்கன்னா சேஃப்டி லாக்கர், மணி லாக்கர். அது வந்து அவரோட லாக்கர். நான்லாம் அதில் கையை வைக்க மாட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இந்த மாதிரிலாம் இந்த லாக்கர் எங்களுக்கு, அந்த லாக்கர் அவருக்கு. பெரிய அமௌண்ட்டெல்லாம் அவர்கிட்ட. இந்த மாதிரி வாங்கினதெல்லாம் அழிச்சதெல்லாம் நாங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மரில் கட்டுற சாரீஸ். இதெல்லாமே காட்டன் சாரீஸ், பியூர் காட்டன், வாயில் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க, பியூர் காட்டன் சொல்லுவாங்க, முல்முல் காட்டன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நான் சம்மர் டைமில் மட்டும் தான் கட்டுவேன். அந்த செட் அப்படியே ஃபுல்லாக தனியாக வச்சுருப்பேன். அது வீட்டில் கட்டுற சாரீஸ். அது சம்மர் டைமுக்கு லேஸாக இருக்க மாதிரி கட்டிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்க ஃப்ளோர் பார்த்திங்கன்னா அவரோடது. அவரது கம்மியாக தான் இருக்கும். எங்களது தான் வந்து நிறைய இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா வந்தனியோடது. இன்னும் நிறைய சாரீ வந்து நான் வந்து பிரிக்காமலே வச்சுருக்கேன். இன்னும் அந்த மாதிரி இதுவும் பத்தாமல் 5 பேக் நிறைய சாரீ இருக்குது. அதையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து சாரீனா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நிறைய எங்கள் அண்ணி எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் சாரீ தான். இதெல்லாம் சிந்தட்டிக் சாரீஸு. அதுக்கு மேலேயும் சாரீ தான். அதில் இன்னும் 4 பட்டு புடவை இருக்குது. இதுவும் சாரீ தான், இதுவும் சாரீ தான். இதில் பூராவுமே சாரீ தான். இதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு பேக் இருக்குது, அதுவும் சாரீ தான். அது ஃபுல்லாக ஜாக்கெட் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது என்கிட்ட. சாரீக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு ஜவுளி கடையே உனக்காக வச்சிடலாம் போல இருக்குது அப்படின்வாங்க. அதனினும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சல்வார், நைட்டி டிசைனாக வச்சுருப்பேன், கலராக வச்சுருப்பேன் நைட்டி. அதெல்லாம் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லி நான் ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துட்டேன் பெட்டில். இதெல்லாம் சாரியெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கே மயக்கம் வந்துட்டு, இவ்வளோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மயக்கம் எனக்கு வந்துட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கல்யாண புடவையை பிரித்து பார்க்க போகிறோம். தான் வந்துட்டோம். கட்டுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்குள்ளே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் சாரீ இது. என்னென்னா இதோட சீக்ரெட்டெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதுவும் என்னோடய சீமந்த சாரியும் கடையில் போய்ட்டால் பல 1000 ரூபாய் காசு கிடைக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான சாரீ. அப்பா வந்து அப்பாவுக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த சாரியே எடுத்தாச்சு. இது வந்து பாப்பா பெரிய பொண்ணான ஃபங்க்ஷனில் வந்து இதை நான் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். 2வது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சீமந்த சேலை வந்தாச்சு. சீமந்த சேலைக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. சீமந்த சேலை வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் பட்டு தறியில் நெஞ்சு வாங்கின சேலை. இது ஒரிஜினல் பட்டு. இதுலேயும் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் இருக்குது. இந்த சேலையும் நம்ம கொடுத்தோம்னா வந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம கையில் வரும். ஸோ வந்து 2மே ஸ்பெஷல் சாரீ. கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, இது 2மே வந்து எனக்கு
எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கும் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டேன். ஞாபகமாக வச்சுக்கணும், நாங்கள் வேர் பண்ணிக்கிறோமோ இல்லையோ ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பார்டர், இதோட முந்திலாம் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி வேர் பண்ணிடணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள். அழகாக இருக்கா? நான் 2 சேலையும் பிரித்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது 2மே. ஆனால் நான் கல்யாணத்தில் அப்போ கட்டினதோட சரி திருப்பி கட்டவே இல்லை. இதுவும் சீமந்தத்துக்கு கட்டினதோட சரி நான் திரும்பி கட்டவே இல்லை. இவ்வளோ புடவையாக எல்லாரும் ஆச்சரியமாக அப்படியே பார்ப்பீங்க. இவ்வளோ புடவை தான், நிறைய புடவை, கணக்கில்லாமல் அளவுக்கு புடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வளையல் ஸ்டாண்டில் வந்து பேண்டு போட்டிருக்கோம். ஏன்னா டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப வளையல் இடித்து வேஸ்ட் ஆகிடுது, டேமேஜ் ஆகிடுது. அதனால் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டோம். எங்களோட சில்வர் ஐட்டம்லாம் அந்த கிளாஸ் பாக்ஸில் தான் வச்சுருப்போம். எங்களோட கொலுசு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பாப்பா அருணக்குடியெல்லாம் வந்து கிளாஸில் தான் வச்சுருப்போம் சைடில். ஸோ வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து இன்றைக்கி சாரீ வீடியோ, நம்மளோட ரகசிய பீரோ வீடியோ எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். டாடா, பாய் பாய்.